வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேரளாவில் மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் வாணியம்பலங்கிற ஒரு பிளேஸில் ஒரு பாறை, அதாவது இந்த பாறைன்னு சொல்லுவாங்க. இந்த ஊர் பேர் வந்து வாணியம்பலம், மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு ஏரியா தான். இங்கே பாறை மேலே ஒரு கோவில் இருக்குது. அந்த பாறை மேலே ஏறி உட்காந்தா உங்களுக்கு அங்கே ட்ரெயின் வர்றது, அங்கே இருக்கிற விவசாய பூமி அப்படியே தெரியும். கிளைமேட் அதே மாதிரி அட்டகாசமாக. இங்கே ஃபேமிலியாக கூட்டமாக வந்துட்டுக்கிறாங்க. அவ்வளோ ஒரு அட்டகாசமான பிளேஸ். பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாமே ஃபேமிலியோடு தான் உட்காந்துக்கிறாங்க. சுமார் ஒரு ஈவினிங் ஒரு 5 மணி அளவில். காலையில் போக மாட்டாங்க, வெயில். இந்த பாறை ஃபுல்லாக அங்கே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ட்ரெயின் வர ரூட்டு, அதாவது நிலம்பூர், அதாவது மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு மெயினான ஏரியா தான் நிலம்பூர். அந்த நிலம்பூருக்கு வர ட்ரெயின் அந்த ட்ராக் வழியாக தான் போகும். பாருங்கள் எப்படி உட்காந்துக்கிற மாதிரி. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ. இது ஒரு பொழுதுபோக்கான ஃபேமிலி, ஒரு பொழுதுபோக்கான வீடியோ. இந்த பொழுதுபோக்கான வீடியோவில் நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இது கேரளாவில் முக்கியமான அங்கே வாணியம்பலம் பாறைன்னு சொல்லுவாங்க. பாருங்க எத்தனை ஃபேமிலி அங்கே உட்காந்துக்கிறான்னு பாருங்கள் எவ்வளோ ஒரு கண்கள்லாம் காட்சி. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பூரா பாலமரம் தென்னமரம் இருக்கிற ஏரியா அப்படியே தெரியுது. ஃபுல்லாக பாறை தான், கடைசி வரைக்கும் பாறை தான். நான் ஒரு பாதி தூரம் தான் போனேன். பாருங்கள் ஃபேமிலியாக உட்காந்துக்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரயில்வே ட்ராக் பாருங்கள். அந்த பக்கம் அந்த காட்டு சென்டரில் தான் ரயில்வே ட்ராக். அந்த வழியாக தான் ரயில்வே போயிட்டுருக்கு. மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் மரம் இல்லாத ஏரியா ஒன்றும் கூட கிடையாது. ஃபுல்லாக மரம் காடுகள் தான். ஏன்னா இங்கே தான் அதிகமாக மழை பெஞ்சிட்ருக்குது. பாருங்க ஃபுல்லாக காடு தான். கிளைமேட்டு பாருங்க அவ்வளோ ஒரு அட்டகாசமான இருக்குதுங்க. பாருங்கள் எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்துக்கிறாங்க. ஃபுல்லாக பாறை தான். அதுக்கு மேலே தான், இந்த பாறைக்கு மேலே தான் ஒரு கோவில் இருக்குது. இங்கே சாமி கும்பிட்றதுக்கு நிறைய பேர் வந்துட்டுருக்குறாங்க. பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக பாறைக்குள்ளே தான் அவங்க உட்காந்துட்டு. கிளைமேட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. 6 மணிக்கு மேலே இங்கே அலோடு கிடையாது. விசில் அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நாம் இறங்கி வந்துடுறோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அந்த கடைசி வரைக்கும் அப்படியே தெரியுது. ட்ரோன் கேமராலாம் இருந்துச்சுன்னா அதை லாஸ்ட் வரைக்கும் எடுக்கலாம். நம்மக்கிட்ட ட்ரோன் கேமரா இல்லைனால நான் என்னோடய மொபைல் வீடியோ எடுத்தேன். பாருங்கள் அந்த மரம் அந்த பக்கம் இருக்கிற நிறைய வீடு இருக்குதுங்க. அது அப்படியே தெரியுது பாருங்க. இது கேரளா மாநிலத்தில் மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் வாணியம்பலம் பாறைன்னு சொல்லுவாங்க. வாணியம்பலம் இந்த ஊர் பேர் வாணியம்பலம், அதனால வாணியம்பலம் பாறைன்னு தான் இந்த இடத்துக்கு பேர். நிறைய பேர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்துருக்குறாங்க. உட்காந்து ஜாலியாக பொழுது கழிச்சிட்டு போயிட்டுருக்குறாங்க. 6 மணிக்கு மேலே அலோடு இல்லை. அங்கே ஒருத்தர் விசில் அடிப்பார். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அதுதான் ரயில்வே ட்ராக்கு. ரயில்வே ட்ராக் தெரியுது வருங்க. அந்த வழியை தான் ரயில் போகும். ரயில் எங்கே போகணும்? நிலம்பூருக்கு போகும். நிலம்பூர் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஷொர்ணூர் போகும். இது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்டான வீடியோ. அதனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எத்தனை பேர் உட்காந்துக்கிற அது கடைசி வரைக்கும் போதுங்க. அந்த பாறை, அங்கே வீடு இதெல்லாம் தெரியுது. ஃபுல்லாக பாறை தான். ஒரு சின்ன பட்ஜெட் படமெல்லாம் இங்கே ஒரு சினிமா ஷூட்டிங் எடுக்கலாம். ஒரு சாங்ஸ் எடுக்கிறதுக்கு உண்டான அத்தனை கெப்பாசிட்டியும் இருக்குதுங்க. ஃபுல்லாக பாறை தான். இந்த மாதிரி பாறை நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியாதுங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான பாறை வீடியோ இது. ஒரு கிளைமேட்டு தாங்க, கண்கள்லாம் காட்சி. அப்படியே அந்த சூரியனும் மறையிற சீன்ஸ் எல்லாம் அப்படியே தெரியுது. இது கேரள மாநிலத்தில் மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் வாணியம்பலங்கிற ஒரு பிளேஸில் இருக்கிற ஒரு ஏரியா. வாணியம்பலம் பாறைன்னு சொல்லுவாங்க. ஒரு மரம் தான், ஃபுல்லாக மரம் தாங்க. மரம் இல்லாத ஒரு ஏரியா கிடையாது. அந்தளவுக்கு அட்டகாசமான ஒரு வீடியோ. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.